துன்பம் வர வேலையில தான் வந்துட்டு நெறைய பேர் ஜாதகத்த தூக்கிட்டு ஓடுவாங்க. ஜோதிடர்கிட்ட ஓடுவாங்க. கோயிலுக்குலாம் போவாங்க. நெறைய பரிகாரம் பண்ணுவாங்க. மொட்டை அடிப்பாங்க. அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. அதே கஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன காரணம்? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குன்னா, ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கு. அது என்ன திசை நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சூப்பர் திசை நடக்குதா, பணம் வருதுன்னா, வேற ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்குங்கிறது உண்மையான விஷயம். உங்களுக்கு சூரியன் மேஷத்துல உச்சமாகுது. அதுக்கு நேர் எதிர் துலாம். அங்க சூரியன் நீச்சமாகுது. துலாம்ல சனி உச்சம், மேஷத்துல சனி நீச்சம். இதுதான் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். பணம் எப்போ வரும் அப்படின்னும் போது, ஒரு பெரிய பணம் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒருத்தர் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஒரு பெரிய பணத்தை கொடுத்துரும். நீங்களாம் பாருங்க, உங்கள் ஜனகால சனி மேலே சூரியன் போகும்போதெல்லாம் வீட்டில் சண்டை நடக்கும். அது இருக்கிற அந்த ஒரு பாவத்தோட சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே மாதிரி ராகு கேதுக்களும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளானட் அது மேலே போகும்போது ஒரு அவங்களுக்கு அந்த பயம் வருது. ஆமாம் சார், ரொம்ப பயமாக இருக்குது சார். எவ்வளோ ஒரு 6 மாதமாக இருக்குது. ஆமாம், புள்ளி பார்த்தீங்கன்னா அந்த பாதம் கடக்கிற வரை அவங்க அந்த பயம் இருக்கும். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, பயம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 3-4 மாதம் அதுக்கப்புறம் சரியாயிடும். கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இது பர்ஃபெக்ட். ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்கள பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும், தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நாடி ஜோதிடம் மற்றும் பக்ஷி சாஸ்திரம் மற்றும் கர்ம ஜோதிடத்திலும் ரொம்பவும் வல்லவரான, ரொம்பவும் ஞானம் பெற்ற திரு லட்சுமி நாராயணன் அவர்கள். வாருங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. பொதுவாவே பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு துன்பம் வர வேலையில தான் வந்துட்டு நெறைய பேர் ஜாதகத்த தூக்கிட்டு ஓடுவாங்க. ஜோதிடர்கிட்ட ஓடுவாங்க. கோயிலுக்குலாம் போவாங்க. நெறைய பரிகாரம் பண்ணுவாங்க. மொட்டை அடிப்பாங்க. அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. என்னென்னமோ செய்வாங்க. ஆனாலும் பாருங்க, ஒவ்வொரு ஜோதிடமும் ஒவ்வொரு பரிகாரம் தான் சொல்லுவாங்களே தவிர, அதுக்கான தீர்வு நம்மளுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. அதே கஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன காரணம்? இல்லை, ஜோதிடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே மேஜராக பார்க்கும்போது, பணம் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா இருந்தால் எல்லாம் சூப்பர்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது முதல்ல தப்பு. ஜென்ரலாக ஒரு 75-80% நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக தான் ஜோசியம் பார்ப்பாங்க. எனக்கு எப்போ பணம் வரணும், மேக்ஸிமம் கேள்வி பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போ பணம் எப்போ பணம் வரும், எப்போ பணம் வரும். ஸோ அதுதான் இருப்போம். எப்போ நகை வாங்க, எப்போ வீடு வாங்க. ஸோ மோஸ்ட்லி பொருள் சார்ந்த விஷயங்களுக்காக தான் ஜோதிடம்ங்கிறது ஏன்னா ஒரு மனிதனுடைய ஈகர். நம்ம எதிர்பார்க்க தப்பு கிடையாது. ஏன்னா மனிதன் வாழ்றது சந்தோஷத்துக்காக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்காக வாழ்கிறோம். பட் இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கம்பேரிசத்துக்கு போயிடுவோம். ஸோ அங்கே தான் பிரச்சனையே வருது. அந்த ஈகர்னஸ் அது மட்டும் இல்ல, அது இல்லைன்னா ஜோதிடத்தில் அடுத்த கேள்வின்னு போகும்போது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இந்த ஜோதிடத்தில் நான் எப்போ எனக்கு இது சரியாகும், இது வரும், கடன் எப்போ தீரும். ஸோ மேஜராக இதுக்கு தான் வரும். அதை விட்டால் குழந்தை விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் மேஜராக இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது வருவாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குன்னா, ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன திசை நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சூப்பர் திசை நடக்குதா, பணம் வருதுன்னா, வேற ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இப்போ ஒரு பார்க்குறீங்க, நான் நிறைய ஒரு சில கிளப்ஸ்க்கு நான் ஒரு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனிக்கு நிறைய கிளப்ஸ்க்குலாம் போனோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் நாங்கள் டிஷ்யூஸ்லாம் சப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நாங்கள் போய் பார்ப்போம். அங்கே போய் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்ஸ், ஒரு காஸ்ட்லியான கிளப்ஸ். நீங்கள் அந்த கிளப்ஸ்க்குள்ளே போகணுன்னாலே நீங்கள் அதில் மெம்பர் ஆனதுனாலே ஒரு 10,00,000 15,00,000 கட்டணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிளப்ஸ். பட் பொருளாதார ரீதியில அவ்வளோ பெரிய ஆளு வீட்டில் இல்லாம கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 6:30 மணி 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப் நடங்கிறது நைட்டு 2 மணி வரை இருக்கும். சரி, கண்டினியூவாக பேசிஸில் சீட் ஆடுறது, குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், போகங்கள். அவங்க வீட்டுக்கு போகிறதே 2 மணிக்கு தான் போகிறான். ஏன்னா அவன் வீட்டை அவாய்ட் பண்ணுறான். பணம் இருக்குல்ல, ஏன் சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஸோ இதுலேருந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு சூரியன் மேஷத்துல உச்சமாகுது. அதுக்கு நேர் எதிர் துலாம். அங்க சூரியன் நீச்சமாகுது. துலாம்ல சனி உச்சம்,
மேஷத்துல வந்து சனி நீச்சம். இதுதான் ஒரு ஒரு ப்ளஸ், ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி ஒரு ஜாதகத்துல ஒரு திசை நடக்கும்போது அந்த 6, 8, 12 கண்டிப்பாக வேலை செய்யும். அது பிரகாரம் தான் நடக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது, பிரச்சனைகளோட வரவங்க வந்து எப்பனாச்சும் இந்த இந்த பிரச்சனை இதுக்காக வரும். எனக்கு நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இதுல நிறைய முறைகள் இருக்கு. முதல்ல வந்து ஜோதிடத்தில் நிறைய முறைகள் இருக்கு. அதில ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா பத்தி பேசுவோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஏன்னா வந்து சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாங்கிறது வந்து எல்லாராலயுமே ஓகே சொன்ன ஒரு 100% முறை. அத தான் சொல்லப் போறோம். தசாபுக்தி வச்சு பார்ப்பாங்க. ஸோ தசாபுக்தி, கோச்சாரம் வச்சு பார்க்குறது தான் வந்து ஜோதிடத்தோடைய முறையே. உங்களுக்கு என்ன தசாபுக்தி எந்திரங்கள் வருதோ அத எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோச்சாரத்த எழுதி வச்சுட்டு ஒரு முறை இருக்கு. ஸோ அது பிரகாரம் பார்க்கும்பொழுது, உங்களுக்கு இந்த தசை நடக்குதுங்க, இந்த புத்தி நடக்குதுங்க, ஸோ இந்த மாரி நடக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நடக்கும்போது சில பேருக்கு வந்து அது மிஸ் ஆகும். ஒரு ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது 2, 3 விஷயங்கள். ஒரு சம்பவங்களை நிர்ணயம் பண்றது கோச்சாரத்துல. கோச்சாரத்துல வந்து பிளானட் நகர்ந்துன்னே வருது இல்லையா? நீங்க பொறந்தபோது இருக்கிற பிளானட், இப்ப இருக்கிற பிளானட் நகர்ந்துகிட்டே வரும். ஸோ, உங்கள் கோச்சாரத்துல இருக்கிற கிரகத்து மேல இப்ப கோச்சார கிரகம் போகும்போது ஒவ்வொரு மேஜிக் நடக்கும். ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். உதாரணமா ஒரு ப்ளஸ்ஸான விஷயத்த சொல்லுவேன். உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்குன்னு வச்சுப்போம். சனிங்கிற ஒரு பிளானட் உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு கட்டத்துல இருக்கு. அங்க இது லக்னத்துலருந்து பார்த்துக்கணுமா? இல்ல இல்ல கோச்சாரத் ஜென்ரலா உங்க சனி ஒரு இடத்துல இருக்கும். அது எங்க வேணா இருக்கும். 6ல இருக்கு, 8ல இருக்கு, 2ல இருக்கணும், 3ல இருக்கு, எங்க வேணா இருக்கும். சனி வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா, அந்த சனி மேல ட்ராவல் ஆயிட்டே போகுது இல்லைங்களா? அந்த சனி வந்து உங்க குலதெய்வத்த சொல்லிரும். அது எங்க இருந்தாலும் சரி, அது உங்க 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 சனி பகவான் குலதெய்வத்த சொல்லுவார். ரொம்ப சிம்பிள். நீங்க நெறைய பேர் வந்து 5ஆம் இடத்துல பார்க்கணுங்க, குலதெய்வம்னா அது பார்க்கணும். ஆமா. அழகா சனீஸ்வர பகவான் ஒரு பெயரா சொல்றார். ரொம்ப ஈஸியான மெத்தட். சேட்டான் ஒரு குலதெய்வ சிப்பர். சரி அடுத்து. பணம் எப்போ வரும்? அப்படின்னும்போது ஒரு பெரிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒருத்தன் எப்பேர்ப்பட்டவனா இருந்தாலும் ஒரு பெரிய பணத்த குடுத்துரும். எப்படி குடுக்கும்னா, உங்க ஜனகால ஜாதக சுக்கிரன் இருக்கு இல்லையா? அந்த சுக்கிரன் மேல சனி வரும்போது, கோச்சார காலத்துல வரும்போது, ஒரு 1 வருஷம், 1 வருஷம் அவனுக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பணத்த குடுத்துரும். அவன் 1 இயர்க்கு பெரிய பணம் அவன் கூட இருப்பான். அது வந்து அவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கல அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாராவது பக்கத்து வீட்டுக்காராச்சும் கொண்டாந்து குடுத்துருவாங்க. "இந்த வச்சுக்கங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு பெரிய பணத்த போட்டு போயிருவான். ஸோ அந்த மாரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய ஜனகால ஜாதக சுக்கிரன் மேல கோச்சார சனி பயணிக்கிற அந்த காலகட்டத்தில வந்து பெரிய பணம். அதாவது எப்படின்னா, அது 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஜாதகத்தில சனி வந்து உங்க சுக்கிரன் மேல வர 30 இயர்ஸ் ஆகும். ஒரு வாட்டி சுத்தி வர்றதுக்கு. ம். அந்த 30 வருஷத்தில பார்த்தா ஒரு ரிமார்க்கபிள் அமௌண்ட். ஒரு பெரிய அமௌண்ட் வரும். ஸோ இந்த சம்பவத்தை தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. கண்டிப்பாக அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு பெரிய பணத்த குடுத்துரும். இதெல்லாம் வந்து ஜோதிடத்திற்கு ஒரு நிரந்தரமான விதிகள்னு சொல்லுவோம். ஏன்னா, இது வந்து நாடி முறைன்னு சொல்லுவோம். நிரந்தரமான விதிகள். அது மட்டும் இல்லாம ஆ இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ கெடுதல் என்ன எப்படி வரும்னா, இப்போ உங்களுக்கு ஜனகால ஜாதகத்துல ஒரு கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மேல வந்து குரு போவார். ஸோ குரு போகும்போது அதுவும் பெரிய டிஸ்ட்ராக்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 மாசம் வச்சு செஞ்சிரும். அதனால வர பாதிப்பு ஒரு 2 மாசத்துக்கு வரும். ஸோ டோட்டல் ஒரு 6 மாசம் உங்களுக்கு வந்து ஒரு ஷேக்கி பீரியடா இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது வந்து ஓஹோன்னு ஒரு பெரிய மகாதசை நடக்குது, பணம் கொட்டுதுன்னுலாம் தசாபுத்தியில இருந்தாலும், இது ஷேக் பண்றது உறுதி. அது ஏதோ ரூபத்துல இருந்து ஒண்ணு குழந்தை மூலியமா ஷேக் பண்ணும். பொருளாதாரம் நல்லா இருந்தா குழந்தையில கை வைக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஷேக் பண்ணும். இல்ல ஒரு வழக்க குடுத்துரும். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஒரு ஷேக்க குடுத்து, அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனைய குடுக்குங்கிறது உண்மையான விஷயம். அதேமாரி சனி மேல கேது போகும்போது உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள், சித்தப்பா வகையறாக்கள் இவங்க எல்லாமே பாதிப்பு நடக்கும். நீங்க வந்து நான் சொல்லலாம், நான் பொருளாதாரத்துல பெரிய ஆள். ஆனா அங்க உள்ள பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ட்ராப் வந்துரும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம், 4 மாசம் வச்சு அடிக்கும். அந்த 3, 4 மாசம் வச்சு அடிச்சதோட வலி இன்னொரு 3 மாசத்துக்கு. இதுக்கு பரிகாரமே இல்லையா? பரிகாரம் இருக்கு. இதுக்கு வந்து பரிகாரங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்து மேல கோச்சாரத்துல போகும். இப்போ உங்க ஜனகால ஜாதகத்து மேல இருக்க கிரகத்து மேல கோச்சார கிரகம் டிராவல் பண்ணும்போது, அந்த அந்த பலனை கண்டிப்பா குடுக்கும். கர்மா நம்ம அதான் நாடிக்கா பியூர்லி நாடி. இது வந்து பியூர்லி நாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு ஒரு பிளானட் போயிட்டே இருக்கும். நீங்கலாம் பாருங்க உங்க ஜனகால ஜாதக சனி மேல வந்து சூரியன் போகும்போதெல்லாம் வீட்ல சண்டை நடக்கும். அது இருக்கிற அந்த ஒரு பாவத்தோட சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு டென்ஷனோ கண்டிப்பா நடந்தே தீரும். அதேமாரி ராகு, கேதுக்களும் பார்த்தீங்கன்னா, அந்த பிளானட் வந்து அது மேல போகும்போது ஒரு சம்பவங்களை பண்ணாம விடவே முடியாது. அட்லீஸ்ட் அந்த ஒரு இப்போ சப்போஸ் வந்து இப்ப சூரியன்னா வேகமா போற பிளானட். மாசம் மாசம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, உங்க ராகு மேல உங்க ஜனகர ராகு மேல சூரியன் பிரயாணிக்கிற அந்த ஒரு 2 நாள் வரும். வெறும் 2, 3 நாள் உங்களால இருக்கவே முடியாது. அவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ குடுத்துரும். ஓ! ஸோ மாசம் மாசம் ஏதாவது ஒரு வகை மாசம் மாசம் இல்ல. சுத்தி வரும்போது வரும்போது. ராகு மேலயோ, கேது மேலயோ அந்த சூரியன் பயணிக்கிற அந்த காலகட்டத்தில கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து மகரத்தில வந்து ராகு இருக்குன்னு வச்சுக்கோமே. தை மாசம் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படிங்கிறத கன்ஃபார்மா சொல்லிடலாம். அது எப்போ இருக்குன்னா, ஒரு 3 நாள் தான் இருக்கும். ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா சூரியன் வேகமா நகர்ற பிளானட். அப்போ ஒரு 3 நாள் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து 100% பெர்ஃபெக்ட்டா நடக்கும். 100% வந்து இது வந்து தீர்வு பட் இதுக்கு வந்து பரிகாரம் போகும்போது, அது கிழக்கு பிளானட்டோ, மத்தபடி சில நேரம் குரூப் ஆஃப் பிளானட் இருக்கும். லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிரகம், 5 கிரகம் ஒண்ணா இருக்கும்போது,
கொஞ்சம் பாதிப்புகள கம்மி பண்ணும். ஏன்னா நெறைய குரூப் பிளானட்ஸ் இருக்கும்போது ஆக்சுவல் பவர்ஸ் வந்து பிளானட்ஸ்க்கு இருக்காது. அப்போ ஓரளவுக்கு வந்து அப்போ கூட எவ்வளோ தெரியுங்களா? அடிக்கும். ஒரு 2 பேர் ஒருத்தைக்கு ஒருத்தன அடிக்கிறதும், 10 பேர் சூழ்ந்து அடிக்கும்போது அடி கம்மியா வரும் தெரியுங்களா? ஆமா, ஆமா. எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஒருத்தன்ல ஒருத்தன் எவனா ஒருத்தன் காப்பாத்துவான், தள்ளுப்பான்னுவான். ஒரு 10 பேர் நடுவுல அடி வாங்கும்போது ஒருத்தன் தடுத்து விடுவான், ஒருத்தன் ஸோ அதனால ஒரு குரூப் கிரகத்துக்கு நடுவுல போகும்போது கொஞ்சம் பவர்ஸ் கம்மியாகும். ஆனா இண்டிவிஜுவலா மாட்டுனா முடிச்சு வச்சு செஞ்சுரும். அதனால அதுதான். அதுவும் பண கிரகங்கள் குரு, சுக்கிரன். குரு மேல சுக்கிரன் போகும்போது செம்ம காசு வரும். காசு இதெல்லாம் வந்து பணம் சார்ந்த விஷயம். அது 3 அதே மாரி சந்திராஷ்டமம் சொல்லுவாங்கல்ல. அதுவுமே கூட இந்த மாரி கிரக பெயர்ச்சி ஆமா. நமக்கு சந்திராஷ்டமங்கிறது உங்க சந்திரனுக்கு வந்து சந்திரன் வந்து 8ல போகும்போது அந்த மாரி ஒரு விஷயங்களே பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கும் நாங்க பார்ப்போம். மேஜரா நாங்க லக்னத்துக்கு தான் மேஜரா பார்ப்போம். ஏன்னா சந்திரனை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது அந்த 8ல போகும்போது அந்த சலனங்களை கொடுக்கும். சலனம் மனசு சந்திரனுங்கிறது மனோகாரர். மனச வந்து நம்ம சஞ்சலப்படுத்துவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்களும் நம்ம தவறான முடிவு எடுப்போம். அது ஒண்ணும் கிடையாது. நம்ம மூளை வந்து கரெக்ட்டா சரி மனசுக்கும், மூளைக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி நடக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம தப்பே பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? நம்ம எப்போதுமே அறிவு வந்து உண்மைய சொல்லும். அறிவு நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க. இப்போ உதாரணம் சொல்லப் போறேன். ஒரு பொருள் அங்க இருக்கு. நம்ம திருடலான்னு தோணுது. மனசு சொல்லுது. மனசு என்ன சொல்லும்? அந்த பொருள வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுமா? ஆமா. அதான் அறிவு என்ன சொல்லும்? டேய் மாட்டிக்கிட்டா அசிங்கமாயிடும்டா, மாட்டிக்கிட்டா அசிங்கமா 2மே வேலை செய்யணும். எல்லாருக்கும் வேலை செய்யணும். ஆமா. மாட்டிக்கிட்டா அசிங்கமாயிடும்டா அசிங்கம். இருந்தாலும் மனசு சம்டைம் ஜெயிச்சிரும். அப்ப போய் டக்குன்னு எடுத்துருவீங்க. சில நேரம் அறிவு சொல்றத கேட்டுட்டீங்கன்னா எடுக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? அசிங்கமான்னு. இதுதான். இது வந்து எப்படின்னா இந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள்ல மனசு ஜெயிச்சிரும். அறிவு தோத்துரும். அறிவு வந்து என்னைக்குமே வந்து உங்களுக்கு நல்லது தான் சொல்லும். டேய் இது தப்புடா, இது பண்ணாதடான்னு சொல்லும். ஆனா மனசு ரொம்ப 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 மோசமான ஆள் யாருன்னா மனசு தான். ஏன்னா மனசுக்கு வந்து சந்திரனை குறிக்கும். சந்திரன் வந்து என்னைக்குமே வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஷேட்ஸ்ல தான் போவார். ஆசை, பேராசை, மனசு பார்த்தீங்கன்னா அலைப்பாயுது இல்லையா? ஸோ அது சந்திரனை குறிக்கும். அதுதான் சந்திராஷ்டமத்த வந்து நீங்க அதுக்கு பரிகாரம் சொன்னீங்கன்னா, ஒரு தண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை போட்டு குலுக்கிட்டு அந்த சந்திராஷ்டம காலங்கள்ல ஒரு முக்கியமான மீட்டிங் போணும், முக்கியமான இடத்துக்கு போணும், போய் பேசணும் வேற வழி இல்ல. போய் மாட்டிக்கிட்டு ஏடாகூடமா பேசிருவோம்னு ஒரு பயம் இருந்ததுன்னா, அப்போ இந்த தண்ணிய குடிச்சிடணும். இப்ப இந்த தண்ணி வந்து வயித்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி வராது. இதுதான் இதுக்கான பரிகாரம். பரிகாரம். யாருமே சொல்லாத ஒரு பரிகாரம். இல்ல. கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆமா. இது ஒரு விஷயம். ஓகே. அதே மாதிரி சார் இப்ப நெறைய ஜோதிடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நவீன ஜோதிடத்துல லக்ன புள்ளிகள் வந்து மாறும் அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிறக்கும்போது ஒரு லக்னமாக இருப்போம். ஒரு 30 வயச கடக்கும்போது வந்துட்டு அது 30 வயசுக்கு ஏன் 10 வயசு கடக்கும்போது வேற லக்னமாக இருக்கும்ன்றாங்க. ஆமா. அது உண்மையா? அது உண்மைதான். ஏன்னா வந்து அ உங்களுடைய ராசி லக்னம் இருக்கு இல்லையா? அந்த லக்னம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு ஒரு கட்டத்த மாத்திக்கிட்டே போகும். ஒரு ராசி இருக்கு இல்லையா? இப்ப சப்போஸ் வந்து அது டிகிரி வைஸ் பார்க்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து டிகிரி வைஸ் மாறுறத வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு பாதத்துக்கு 1 வருஷம், 1 மாசம் 10 நாள். இதுதான் கணக்கு. ஒரு ஒரு பாதத்துக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு கட்டத்தில வர பாதங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் கணக்கு. ஸோ 9 பாதங்கள்ங்கும்போது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வந்து டிராவல் ஆகும் ஒரு கட்டத்தில. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் மகர லக்னமா இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஸோ மகர லக்னத்தில அவர் எந்த டிகிரியில இருக்காருன்னு தான் மேஜரா பார்க்கணும். ஸோ அந்த டிகிரி டூ டிகிரி தான் கணக்கு. இப்போ சப்போஸ் மகர லக்னத்தில வந்து ஒருத்தருக்கு 15 டிகிரில லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோமே. மகரத்தில 15லேருந்து கும்பம் 15 வரை ஒரு ராசி. கரெக்ட்டா? 30 டிகிரி ஒரு ராசி. இதில 15 அதில 15. ஸோ அந்த அந்த கும்பத்துக்கு வர 15 டிகிரி வர அவருக்கு வந்து 10 வருஷம். ஸோ அந்த மாரி டிகிரி கணக்குல வந்து கரெக்ட்டா பார்க்கணும். கரெக்ட்னா பட் ஆனா லக்னம் ஆகும். லக்னம் நகரும்போது நமக்கு எப்படி பலன் குடுக்கும்னா, நிறைய ஜோதிட முறை அது நிறைய நண்பர்கள் நிறைய ஜோதிட முறைகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நிறைய பழைய முறை. கிட்டத்தட்ட நார்த் இந்தியாலலாம் இருக்குது. இங்க அது வந்து ரொம்ப புதுசுன்னு சொல்ற மாரிலாம் இல்ல. அது நார்த் இந்தியாலலாம் இருக்கு. அது எப்படி லக்னம் நகரும்னா, இந்த 10 ஆண்டுக்கு முறை நான் நானு அப்படியே நகர்ந்துட்டே வருது பார்த்தீங்களா? அப்போ உங்க ஜாதகத்துல நெறைய பிளானெட்ஸ் இருக்குமா? ம். அந்த லக்னம் உங்க பிளானெட்ல எங்கெங்க தொடுதோ, அதுக்கு தகுந்த மாரி பலன்கள் வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்கு. உங்க லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க லக்னத்துல வந்து உங்களுக்கு தெரியும் உங்க லக்னத்துல வந்து 2வது இடத்துல யாராச்சும் இப்ப கிரகம் இருக்கா? 3வது இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கா? 3ல கிரகம் இருக்கு. 2ல ஏதாவது கிரகம் இல்ல. இல்ல காலி டப்பா தான் இருக்கு. ஓகே. 3வது இடத்துல என்ன கிரகம் இருக்கு? கேது இருக்காரு. கேது இருக்கு. சரி. குறிப்பா சொல்லணும்னா, உங்க லக்ன டிகிரி எனக்கு தெரியாது. ஓகேங்களா? லக்ன டிகிரி எனக்கு தெரியாது. 20லேருந்து 30 வயதுக்குள்ள ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒரு 4, 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. 20ல பெரிய டிசாஸ்டர். பெரிய டிசாஸ்டர்னா மன வருத்தங்கள், மனக்காயங்கள் நெறைய இருந்தது. ஏன்னா வந்து லக்ன டிகிரியே நான் எக்ஸாக்ட் ஏஜே சொல்லிருவேன். ஏன்னா, இந்த உங்க லக்னம் இருக்கு இல்லையா? அது அந்த கேதுல டிராவல் பண்ணும்போது, கண்டிப்பாக அந்த ஒரு மன வலியை குடுத்துரும். மன வலிய கண்டிப்பா குடுத்துரும். ஏன்னா, அதுவே உங்களுக்கு அந்த கேது இல்லாம உதாரணம் சொல்றேன். கேது இல்லாம குருவா இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு குரு இருக்கு. அந்த 20 வயதுல வந்து பெரும் பணத்த குடுத்துரும்.
ம். பெரிய காசை பொறுத்தவரை ஒரு சுக்கிரன் ஒரு பெரிய காசு. இதுதான் கணக்கே. வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல கிரகங்கள் ஒரு லக்னத்துல வந்து ராகு, கேது, சனி இந்த மாதிரி பிளானட்ஸ் மேல போகும்போது, நமக்கு சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனையை குடுத்தாலும், சுக்கிரன், குரு இந்த மாதிரி பிளானட் மேல போகும்போது செம காசு குடுக்கும். இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் ஜாதகம் சொன்னாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்குன்றதுனால அவர வச்சு சொல்லுவோம். அவரோட தசாபுக்தி பிரகாரம் நீங்க பலன் சொல்லணும்னா, நெகட்டிவான பலன் தான் சொல்லணும். ஓ! ம். தசாபுக்தி பிரகாரம் பண்ணணும்னா கொஞ்சம் நெகட்டிவான பலன் தான் வச்சுக்கோமே. ஏன்னா வந்து அவருக்கு நடக்கிற திசைகள் அப்படிதான் இருக்கு. ஆனா, அவருக்கு வந்து பொருளாதார ரீதியில வந்து பார்த்தீங்கன்னா, பணம் பெருசா வந்துட்டே இருக்கு. ம். அது எப்படின்னு பார்க்கும்போது, அந்த லக்னம் இருக்கு பார்த்தீங்களா? லக்னம் டிராவல் ஆகி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த குரு மேல போகும்போது ஒரு பெரும் பணத்தை குடுத்துட்டே இருக்கு. அதுதான் விஷயம் வேற ஒண்ணும். இந்த லக்னம் டிராவல் ஆகிட்டாலும் ஒரு 10 வருஷம், 10 வருஷம், 10 வருஷம், 10 வருஷம்னு அந்த டிகிரில வந்து போகும்போது, ஒவ்வொரு பிளானட் மேல போகும்போது ஒவ்வொரு சம்பவங்களையும் குடுத்துட்டே வரும். அப்ப எனக்கு இதுல ஒரு சந்தேகம். என்ன அப்டின்னா, இப்போ ஒரு ஜாதகம் வந்து எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜனனகால ஜாதகம், பிறந்த ஜாதகத்த வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட நான் எடுத்துட்டு போறேன் அப்டின்னா, இப்ப நான் ஜாதகம் பார்க்குறேன் அப்டின்னா, இப்போ ஒரு திருமண பொருத்தமே நான் பார்க்குறேன் அப்டின்னா, நான் பிறந்த ஜாதகத்த வச்சு அந்த லக்னத்த வச்சு பார்க்கணுமா? இல்லன்னா அப்போ அந்த சமயம் என்னோட லக்ன புள்ளி என்னவா இருக்கு அப்டின்றத வச்சு பொருத்தம் இத பார்க்கணுமா? வந்து உதாரணம் சொல்றேன். ஒரு நண்பரோட ஜாதகம் பார்த்தேன். நான் கேட்டது புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? புரியுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஜனனகால ஜாதகத்த லக்னமா எடுத்துக்கணுமா? இல்ல நீங்க சொல்ற மாரி நகர்ந்து வர வராது. நகர்ந்து வர லக்னத்த இதுல வந்து 2மே நடக்கும். ஜனகால ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட நட்சத்திராபதி புள்ளின்னு சொல்லுவோம். நட்சத்திர புள்ளி வந்து உங்களுக்கு வந்து சுபத்தை செஞ்சிரும். அந்த கல்யாணங்கிற இப்போ கல்யாணத்துக்காக ஒருத்தர் வந்து கேட்குறாரு. ம். ஓகேங்களா? இந்த 7 வேலை செய்யுமா? இல்ல அந்த 7 வேலை செய்யுமா? அதுதான். நகர்ந்து வந்த அந்த 7 வேலை செய்யுமா? இந்த 7 வேலை செய்யுமா? என்னைய பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7ஓட தொடர்பு இந்த 7 தான் வேலை செய்யுது. ஜனகால ஜாதகத்துல உள்ள லக்னத்துடைய நட்சத்திராதிபதின்னு சொல்லுவோம். 7ஆம் புள்ளியோட நட்சத்திராதிபதி கையில எடுத்துக்கிட்டு, இந்த லக்னத்துடைய அதிபதி தான் மேஜரா வேலை செய்றாரு. இது நகர்ந்து வந்த லக்னம் இருக்கு இல்லையா? 30வது வயசுல ஒரு லக்னத்துல வந்து நகர்ந்து வந்துச்சு. இப்போ பொறந்த லக்னம் இருக்கு. அதோடைய கிரகமும், இந்த நகர்ந்து வந்த கிரகமும் சேர்ந்து தான் அந்த வேலைய செய்யுது. 2மே வேலை செய்யுதானா? 2மே வேலை செய்யும். ஆனா இதில மேஜர் 80% யாரு வேலை செய்றான்னா, நகர்ந்து வந்த கிரகம் தான். 80% 20% இவருக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா 80% நகர்ந்து வந்த கிரகம். ஏன்னா பலன்கள் வந்து இப்போ உதாரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து நீ உங்க ஜாதகத்தையே நீங்க சொல்ற மாரி சும்மா ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குரு தசை வந்திருக்குங்க. லக்னத்துல 3ஆம் அதிபதி, அ ச ச கும்பத்துல இருக்கீங்க. 2, 11ஆம் அதிபதியுடைய திசைங்க. குரு திசை சூப்பரா இருக்குங்க. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு 2ல கேது இருக்கு. ஓகேவா? ஆனா என்ன ஆகும், உங்களுக்கு பணமே வராது. குரு திசை ஏன் பணம் வரலன்னா, அத கட்டம் கடக்கிற வராது ஒரு 3, 4 வருஷம் வந்து வச்சு செஞ்சிரும். ஒரு 2, 3 வருடங்கள் ஒரு ரணவேதனையில குடுத்துட்டு, வழக்குகள், பிரச்சனைகள் சொல்லி போயிட்டு ஒரே டென்ஷன் ஏத்தி விட்டுரும். ஸோ இது உண்மை. ஏன்னா அது கேது மேல லக்னம் போகும்போது ஆனா ஏன் நடக்கல? அப்ப நீங்க சொல்லணும். எனக்கு பொருளாதாரம் வரும்னு சொன்னீங்களே, நடக்கலைங்களே ஏன்னா, அப்போ இது வேலை செய்யுது. ஒரு நண்பர் வந்து நேத்து ஒரு சொல்லும்போது மாந்தி மேல இந்த லக்னம் போகுது. அப்படி அவருடைய ஜனனகால லக்னம் ஒரு இடத்துல இருக்கு. நகர்ந்து வந்த லக்னம் வந்து ஒரு ஜனனகால ஜாதகத்து மாந்தி மேல அது போகுது. நான் சொன்னேன், "ரொம்ப பயப்படுறீங்க நீங்க." உடனே அவர்ட்ட நேரா கூட ஃபோன்ல தான் சொல்றோம். "ரொம்ப பயப்படுறீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு மாரி பயம் இருக்கு உங்களுக்கு. உடம்புக்கு ஏதோ வந்துருமோ, எதா இருக்குமோன்னு" சொல்லி இத்தனைக்கும் சின்ன வயசு பையன். பையனுக்கு வந்து ஒரு 27, 28 வயசு தான் பையன். அவனுக்கு அது பயம் வருதா? "ஆமா சார். ரொம்ப பயமா இருக்கு சார்." எவ்வளோ ஒரு 6 மாசமா இருக்கு. ஆமா. அந்த 6 மாதம் அந்த 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 புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதம் கடக்கிற வரை அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். நான் சொன்னேன், "ஒண்ணும் இல்ல பயம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 3, 4 மாசம். அதுக்கப்புறம் சரியாயிடும். கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்க." இந்த மாரி பிரேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட்டானது. ஏன்னா லக்னம் இதே வந்து நீங்க ஜெனரலா பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த பலன நான் வந்து அந்த லக்னத்த வச்சு சொன்னேன்னா, அந்த பலன் வந்து கரெக்ட்டா வராது. ஸோ அது கரெக்ட்டா இருக்கு. இல்லன்னே சொல்ல முடியாது. அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ அந்த லக்ன புள்ளி மாறிக்கிட்டே வருவது அப்படிங்கிறது. ஓகே, ஓகே. இப்போ பிறக்கும்போது ஒருத்தர் சிம்ம லக்னமா இருக்கிறாரு அப்படின்னும்போது, அப்படியே கொஞ்சம் லக்னம் மாறிக்கிட்டே வரும்போது, ஒரு 10 வயதை கடக்கும்போது அவர் என்ன லக்னமா இருக்கும்? இப்ப சிம்மத்தோடைய டிகிரி ஓப்பனா சொல்ல அது 0 டிகிரின்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே பொறந்துட்டாரு. சிம்மத்தோடைய ஸ்டார்ட்டிங்லேயே பொறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 0 டூ 30 ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டுக்கோங்க. அதில லைன் போட்டுக்கிட்டே வாங்க. 30 பாகமா பிரிச்சுக்கங்க. 30 டிகிரி வந்து ஒரு கட்டம். ஓகேவா? இல்லாட்டி 9ன்னு வச்சுக்கோங்க. 9 பாதம். 9 பாதம்ங்கிறது ஒரு கட்டம். ஒரு கட்டத்த அப்படியே 9ஆ பிரிச்சுக்கோங்க. ஏன்னா 9ஆ பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, அதுதான் ஒரு கட்டம். நீங்க சிம்ம லக்னம் ஸ்டார்ட்டிங் முதல் பாதத்திலேயே பொறந்துட்டாருன்னா, 10 வயசு வரை வந்து சிம்மம் தான் வேலை செய்யும். ம். 16 வயசுக்கு வந்து அது கன்னிக்கு வந்துரும். கண்டிப்பா. ஓ! ஆமா. கன்னிக்கு வந்துரும். அது மேஜரா வந்து ரொம்ப பெரிய பாதிப்புன்னா, அந்த லக்னம் டிராவல் ஆகும்போது கிரகங்கள் வருது பார்த்தீங்களா? ஒரு கிரகத்து மேல அந்த லக்னம் டிராவல் ஆயிட்டே போகும். அங்க தான் இருக்குது மேஜிக்கே. அங்க தான் வந்து சம்பவம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு மாறும். அதில கோச்சார கிரகம் சம்மந்தப்படும்போது, சம்பவங்களோட கோர்வை அப்படியே குடுத்துட்டே வரும். டக்கு டக்குன்னு தான் ஒரு வச்சுக்கோன்னு குடுக்கும். ரொம்ப இதா இருக்கும். ஆனா அது வழிபாடு முறைகள் இருக்கு. வழிபாடு முறைகள் இருக்கு. சில பேருக்கு கொடுப்பினை இருந்தால், ஒரு 30 டூ 40% எல்லாத்துக்கும் நம்ம பரிகாரம் சொல்ல முடியாது. ஒரு 30 டூ 40%ல வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆ. சில பிளானெட்ஸ்க்கு வந்து சில ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு பிளானெட்க்கு அது ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு நெகட்டிவான பிளானெட்டுக்கு உங்கள் ஜாதகத்தில் அது ப்ரொவிஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். ப்ரொவிஷன் இல்லைன்னா பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் நீங்கள் இதை போடுங்க, இது கொஞ்சம் ஆஃப் ஆகுதுக்கான வாய்ப்பு வருது. இது வேணா அதுக்கும் அந்த பிராப்தம் இருக்கணும். பிரார்த்தனை ஜாதகத்தை பிரார்த்தனை இல்லாமல் நம்ம வந்து சும்மா இதை ஜஸ்ட் லைக் தட் சொல்லணும். அப்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ அது பண்ணலாம் அப்படின்னு. அப்படி எதுவுமே இல்லைன்னா பிரார்த்தனை தான். இப்போ இதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா இல்லைங்க இது பிரார்த்தனை தான் பண்ணணும், இது இந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணணும்னு சொல்லிடுவோம். பட் ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு வந்துடும் இந்த ஸ்டோன்ஸ். ஆனால் அது முடிஞ்சோடனே எடுத்த ஸ்டோன்ஸை கழட்டி வச்சிடணும். ஓகே, ஓகே. ஸோ எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிப்பா.